ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டு விஜய் பார்வதி ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வருது. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, உடையிறாங்க, லிட்ரலாக ரொம்ப உடையிறாங்க, பாவமாக இருக்குது. ஆனால் இதனால் வந்து அவங்களோட கேம் பாதிக்கப்படக்கூடாதுன்றது நம்மளோட கருத்து. ஏன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு லைனில் போயிட்டுருக்காங்க. அது இந்த ஒரு விஷயத்தால் போயிடுமோ அப்படின்னு ஒரு பதவிப்பு இருக்குது. சரி, இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்றை பற்றின நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். குறிப்பாக அந்த ஐஸ்கிரீம் டாஸ்கில் வந்துட்டு கமருதி வந்து அரோரா கொடுத்ததும், அரோரா கமருதி கொடுத்ததும் அவங்களுக்குள்ள மட்டும் கிடையாது, நிறைய பேரை வந்துட்டு கேள்விக்குறியாயிடுச்சு. ஏன் வந்துட்டு இவங்க விஜய் பார்வதிக்கு கமருதியும் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக விஜய் பார்வதி ஹர்ட் ஆவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியுது. இதில் என்னென்னா, கமருதி அங்கே நிற்கும் போது கனி இங்கேருந்து சொல்கிறாங்க அரோராக்கு தான் அவன் கொடுப்பான் அப்படின்ட்டு. ஸோ கனியோட அல்டிமேட் கோல் என்னென்னா, விஜய் பார்வதியை கஷ்டப்படுத்தணும், துன்புறுத்தணும். எப்படி வந்துட்டு அரோராக்கு ஒரு ஆசையோ அதேமாதிரி கனிக்கு ஒரு ஆசை. அதேமாதிரி நல்லா பாருங்கள், விஜய் பார்வதிக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருது அங்கெல்லாம் மூக்கு நுழைப்பாங்க. அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க. அவங்க நான் ஹர்ட் வரேங்க, நான் இப்படி தான் நினைக்கணும், நீங்கள் ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை எனக்கு அது மாதிரி தெரியலப்பா, மற்றபடி உங்கள் ஸ்டோர் சொல்லிட்டு அங்கே ஒரு குண்டத்துக்கு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதை இப்போ சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. சாண்ட்ரா கிட்ட, திவ்யா கிட்ட. அதில் திவ்யாவுக்கு ஒரு ஜாலி கலாய்க்கிறாங்க. ஐயோ வினோத், அவங்களுக்கு தெரியாதா நேற்று அந்த அம்மாவோட ஹார்ட் வெடிச்சு சவுண்டு ஜெயிலுக்கு கேட்டிருக்குமே. எவ்வளோ வன்மம். அது காமெடியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி பண்ணால் காமெடி, ஓராயிரம் வாட்டி பண்ணால் வஞ்சகம், என்னது வெஞ்சன்ஸ். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. அப்படியே எங்களுக்கும் நல்லா கேட்டுச்சு. அவங்க எப்படி தான் உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து வேறு வந்து இமிடியேட் பண்ணாங்களாம், கலாய்க்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி திவ்யா நடந்துக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேது. அந்தளவுக்கு என்ன, ஐயோயோப்பா. ஆனால் சாண்ட்ரா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அவன் கொடுத்துருக்கணும் உனக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதேமாரி கானவன் வந்து சொல்கிறார், கமருதி உனக்கு கொடுத்துருக்கணுமே, ஏன் அவன் கொடுக்கல அப்படின்ட்டு. இப்போ இவங்க சொல்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணேன். இதில் வேறு வந்துட்டு விக்ரம் வந்து, சார் 2 பேர் கொடுக்காம நான் சுபிக்ஷாக்கும் கனிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னோன்னே பிக் பாஸ் வந்துட்டு அதெல்லாம் நோன்னு சொல்லிட்டார். உடனே இவர் யார் கமருதின்னு வந்து சொல்கிறாராம், சார் அப்போனா நானும் 2 பேர் கொடுத்துருப்பேனே அப்படின்னு. போடாடே போடாடா, உன்னை பற்றி எனக்கு தெரியும் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தலைமையில் கையை வச்சுட்டு உக்காந்துட்டாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. நம்ம வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், விஜய் பார்வதி யாரை வந்து சுற்றுறாங்க லவ் மேட்ரு அப்படின்னா கமருதின் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் கமருதினுக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆரோரா வருவாங்க, விஜய் பார்வதி வருவாங்க. ஸோ ஈஸியாக வந்து அதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது யார் கமருதின் வந்து கொடுக்க போகிறான்னு. ஆனால் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு பியூர்லி கமருதிக்கிட்ட வரணும், எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன்ஸு. ஸோ இதுதான் வந்துட்டு அது ஒரு நெருப்பு மாதிரி அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி உடம்புலாம் அப்படியே எரியும் எக்ஸ்பெக்டேஷன்ஸு. அதுலேயும் அவங்க சொல்லி ஃபீல் பண்ணாங்க, நான் அந்த இடத்துல எப்படி உட்காந்து எனக்கு மட்டும் தான் தெரியும், உட்கார முடியாமல் உட்காந்துட்டு இருந்தேன், லிட்ரலி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. சரி கடைசியிலே தான் அதனால தான் வந்து முடிவு எடுத்து என்ன பண்ணேன், சபரி கொடுத்தேன் எனக்கே உள்ள, ஏன்னா ஏதாவது பண்ணி ஆகணும், சரி ஆட்டத்தை களைச்சி விடுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்த பண்ணேன். எல்லாருக்குமே ஷாக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கும் மைண்டுக்குள்ளே வந்துட்டு சரி நீ இந்த மாதிரி பண்ணிட்டல நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதே மாதிரி சாண்ட்ராவும் சொன்னாங்க, எனக்குமே எல்லாருக்குமே, ஏன்னா எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் ஆசை இருந்துச்சு, அதனால தான் நானுமே ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. பட் இருந்தாலும் விஜய் பார்வதி ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஃபீல் பண்ணுறதுக்கு வெளியே நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் வந்துட்டு நேற்று அவங்களுக்கு கிடைக்கல அந்த விஷயத்தை பார்க்கும்போது லிட்டரலாக ஆனால் அழுதேன் அப்படின்னு கமெண்ட்ஸில் அவ்வளோ பேர் வராங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் லைஃப்பில் சாதிச்சிட்டிங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.